இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கிரகம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஆமேன். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. இந்த பூமியிலே தேவன் நமக்கு வைத்துள்ள நோக்கத்தை நிறைவேற்றி அதன் மூலம் அவரை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் இந்த கோபம், பொறாமை அநேகருடைய வாழ்வை முன்னேறச் செல்ல விடாமல் தேவ சித்தத்தை தடை செய்யும் கற்களாய் இருக்கிறது. பிசாசு ஆதாம் ஏவாள் மேல் கொண்ட பொறாமையால் அவர்களை பாவத்தில் விழத் தள்ளினான். காயின் ஆபேல் மேல் கொண்ட கோபத்தினால் அவனை கொலை செய்தான். இன்றுமாய் கூட இந்த கோபம், பொறாமை அநேகரை வன்முறைகளை தூண்டிவிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நிஷ்டுரமான இந்த கோபத்தையும் பொறாமையும் நம் வாழ்விலிருந்து நீக்கி போட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து காட்டிய வாழ்வை உற்று நோக்க வேண்டும். தம்முடைய பிதா தனக்கு இந்த பூமியிலே நிறைவேற்றும்படி வைத்த நோக்கங்களுக்கு தடையாய் வந்த எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையோடும் அமைதியோடும் தாழ்மையோடும் இருந்து வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, நாமும் தேவ நோக்கத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றி முடிக்க இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். God bless you all.